வணக்கம். திமுக கூட்டணியில மீண்டும் ஒரு சலசலப்பு. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உறுதியாகப்படுமா? இல்ல காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி சேருமா? அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, சமீபத்துல நடந்த கிறிஸ்மஸ் விழா, அதாவது கன்னியாகுமரியில கிறிஸ்மஸ் விழா நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா, தாவேகா நிர்வாகியும், காங்கிரஸ் நிர்வாகிகளும் அதாவது ஒரே மேடையில, இல்ல ஒரே இருக்கையின் அருகில் அமர்ந்திருக்கிறாங்க. குறிப்பாவே ஒரு அரசியல் கட்சியினர் 2 அரசியல் கட்சியினர் சந்திச்சுக்கிட்டா அரசியல் பேசுவாங்க. அதில் பேசப்பட்டது கூட்டணி தொடர்பாக விஷயங்கள் அப்படின்னு தகவல் கசிய ஆரம்பிச்ச உடனே திமுக தலைமையிலிருந்து காங்கிரஸ்க்கு மிக ஒரு கண்டிஷனான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. யாராவது, அதாவது ஒரு எம்பி, காங்கிரஸை சேர்ந்த ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ கூட தாவேகாவுடன் நீங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க, இல்ல தாவேகா நிர்வாகிகள் இருக்கக்கூடிய மேடையில் காங்கிரஸ் எம்பி, எம்எல்ஏ யாராவது கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா திமுகவுடன் இருக்கும் உறவை முறித்து கொள்ள வேண்டும். அதாவது கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி திமுக கட்சி ரொம்ப கண்டிஷனா இந்த வார்த்தையை காங்கிரஸ் தலைமைக்கு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திமுகவுடைய உறவை இழந்து விடக்கூடாது. ஏன்னா திமுகவோட உறவு இருந்தாதான் மத்தியில பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ண முடியும். ஏன்னா திமுக தான் 39 எம்பி வச்சிருக்கிறாங்க. அதனால காங்கிரஸ் திமுக உறவை இழக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் திரு ப சிதம்பரம் அவர்கள் நேற்றுக்கு முன்தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து, நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா அந்த ஐவர் குழு அமைச்சாங்கல்ல சத்தியமூர்த்தி பவன்ல, அந்த ஐவர் குழுல முக்கியமான நபர் யாருன்னா திரு ப சிதம்பரம் அவர்கள். அவர் முதலமைச்சர்கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு. இருந்தாலும் மேலும் மேலும் திமுக கூட்டணியில ஒரு சர்ச்சைகள் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப குறிப்பா அண்ணன் திருமாவளவன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, திமுக கூட்டணியை விட்டு விலகிறதா ஒரு தகவல் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக 15 சீட்டுகள் திமுகவிடம் கேட்டதாகவும், திமுக அதெல்லாம் கொடுக்க முடியாது, 6 சீட்டு போன தடவை கொடுத்தோம், அதில் 4 எம்எல்ஏ ஜெயிச்சிங்க, இந்த தடவை ஒரு 8 இல்ல 9 பார்க்கலாம், இல்ல கொடுத்த 6 திருப்பி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல அண்ணன் திருமாவளவன் ரொம்ப அதிருப்தி ஆயிட்டாரு. என்னடா நம்ம இந்த திமுக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒத்துழைச்சிருக்கோம், எவ்வளவு தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நடந்தது, அப்போலாம் கூட நம்ம இந்த திமுக கூட்டணி எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ எதுவுமே பண்ணலையே, நாம இந்த திமுக கூட்டணிக்கு எந்த விதத்திலையும் ஒரு சிறு அச்சுறுத்தலோ ஒரு சிறு அவங்களை டிஸ்டர்ப் பண்றதோ எதுவுமே இல்லையே, எதனால நமக்கு திமுக கூட்டணி அதிக சீட்டுகள் தரல அப்படின்னு சொல்லி அண்ணன் ரொம்ப அதிருப்தியில இருக்கிறதா தகவல் சொல்றாங்க. அந்த அதிருப்தியின் வெளிப்பாடாதான் மதுரையில நடந்த அந்த கூட்டத்துல அண்ணன் பேசியிருப்பாரு. நான் ஒன்னும் 2 சீட்டுக்காக 4 சீட்டுக்காக இங்க நிக்கல, கொள்கைக்காக நிக்கிறேன். திமுக கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் இல்லைனாலும் பரவாயில்ல, சீட்டே இல்லைனாலும் நான் திமுக கூட தான் நிற்பேன் அப்படின்லாம் பேசியிருப்பாரு. அதுக்கு என்ன காரணம்னா, 6 சீட்டு கொடுத்தா எனக்கு சீட்டே வேணாம், எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுத்தா மட்டும்தான் எனக்கு சீட்டு வேணும் அப்படின்றத மறைமுகமா திமுகவிற்கு தகவலாக சொல்கிறார் திருமாவளவன். ஆனா திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இங்க நிறைய பேர் இருக்கான், எவனுமே கூட்டணியை விட்டு போல, இதுல வேற மீண்டும் வேற எல்லாரும் கூட்டணிக்கு வரேன்னு சொல்றான், அதனால ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சீட்டுகள் தான் வழங்கப்படும், அதுக்கு கூடுதலாக ஒரு சீட்டு கூட வழங்கப்படாது. திருமாவளவன் உட்பட இடதுசாரி அமைப்புகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட எல்லாருக்கும் அதே சீட்டு வழங்குறதே பெரிய கேள்விக்குறி அப்படின்னு சொல்லி திமுக தலைமை சொல்லி இருக்கிறதா ஒரு தகவல் சொல்றாங்க. ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாத்தீங்கன்னா, தலித்துக்கு எதிரான பல்வேறு கொடுமைகள் நடந்தது. உதாரணத்துக்கு அவர் எம்பியா இருக்கிற சிதம்பரம் தொகுதியை, அந்த தொகுதிக்கு உட்பட்ட அம்மன் கோயில்ன்ற கிராமத்தை சேர்ந்த கீதான்ற பெண்ணை காவல்துறையினர் தன்னுடைய கை குழந்தைக்கு தாய்ப்பால் கூட கொடுக்க அனுமதிக்காம அந்த பெண்ணை பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைச்சாங்க. அந்த தலித் பெண்ணுக்கு எதிராக திருமாவளவன் போராடவே இல்லை. ஏன் ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கல. நாங்குநேரியில் நடந்த சம்பவத்துக்காச்சு அறிக்கை கொடுத்தாரு, இந்த பெண்ணுக்காக அறிக்கை கூட கொடுக்கல. யார் பண்ணானா, அந்த அம்மன் கோயில் கிராமத்தை சேர்ந்த காவல் நிலையத்தில் இருக்கிற அம்பேத்கர் என்ற இன்ஸ்பெக்டர் தான் பண்ணாரு. அவர் பேரை பார்த்தீங்களா, அம்பேத்கர். அப்படி இருந்தும் கூட திருமாவளவன் ஏன் வாய்ப்புத்தி இருந்தாரு? ஏன்னா காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல வருது. நாம அறிக்கை கொடுத்தா திமுக அரசாங்கத்திற்கு அது ஒரு பலவீனமா போயிடுமோன்றதுனால, அதுக்கும் இந்த கீதான்ற
பட்டியலினத்து பெண் பாதிக்கப்பட்டதுக்கும் திருமாவளவன் அவர்கள் குரல் கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம கரூர் மாவட்டத்துல குளித்தலை பக்கத்துல சின்ன ரெட்டியாம்பட்டின்ற ஒரு சின்ன ரெட்டியாம்பட்டின்ற பகுதியை சேர்ந்த அரசு நடுநிலை பள்ளியில முதல்வர் காலை உணவு திட்டத்துல சமைக்கக்கூடிய நிரோஷா என்ற 35 வயது மதிக்கத்தக்க பெண்ணை அங்க நீ பட்டியலினத்து வகுப்பை சார்ந்தவர் என்பதனால உனக்கு இங்க சமையல் பண்ற வேலை கிடையாதுன்னு சொல்லி அந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நான் சொல்றது அரசு நடுநிலை பள்ளியில. அப்போ இந்த மாதிரியான பட்டியலினத்துக்கு எதிரான, குறிப்பா பட்டியலினத்து பெண்களுக்கு எதிரான நடக்கும் கொடுமைகளை கண்டு திருமாவளவன் குரல் கொடுக்கவே இல்லை. ஏன்னா திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அதிக சீட்டுகள் கேட்கணும், அதிக தொகுதியில போட்டிடுன்ற ஒரே காரணத்துக்காக 4.5 ஆண்டுகள் வாய் பொத்தி இருந்துட்டாரு. வேங்கை வயலுக்கு கூட சிபிசிஐடி விசாரணை வேணான்னு முதல்ல சொன்னவர் திருமாவளவன் தான். அதுக்கப்புறம் தான் வேணும்னு சொன்னாரு. இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடுகள் எடுத்து எந்த அளவுக்கு திமுகவுக்கு பக்கபலமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பக்கபலமா இன்றளவும் திருமாவளவன் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். பொன்னேரி காவல் நிலையத்துல ஒரு தலித் இளைஞர் பாலாஜி என்பவரை, 29 வயதான பாலாஜி என்பவரை காவல்துறையினர் நைட்டு 12:30 மணிக்கு கைது பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னன்னா ஸ்பெஷல் டீம் அன்பரசன்ற காவல் ஆய்வாளர் அவர்கள் தலைமையில ஸ்பெஷல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி நைட்டு 12:30 மணிக்கு கைது பண்ணியிருக்காங்க. ஏன் கைது பண்ணாங்க? கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் காட்டினாங்களா, இல்லை அவர் மேலே எஃப்ஐஆர் இருக்கா, வழக்கு போட்டிருக்காங்களா? எந்த அடிப்படையும் இல்லாமல் பாலாஜி என்ற தலித் இளைஞனை கைது செய்து காவல் நிலையத்திற்கு கூட கூட்டு போகாம மாதாவரத்துல ஒரு கட்டிக்கிட்டு இருக்க ஒரு அடுக்குமாடியில வச்சு 3 மணி நேரம் கொடூரமா தாக்கியிருக்காங்க. ஏன் தாக்குனாங்க, எதன் அடிப்படையில் தாக்குனாங்க என்பது எதுவுமே தெரியாது. இன்று அளவும் தர்மராஜ் என்ற ஒரு காவல்துறை அதிகாரி தன்னோட ஷூ காலால அந்த பாலாஜி என்பவருடைய ஆண்குறியிலே மிதித்து அவர் கிட்டத்தட்ட மரண தருவாய்க்கு சென்று இருக்கிறார். இப்போ அவர் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். இந்த மாதிரி தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளும் அநீதிகளும் எதிர்த்து திருமாவளவன் ஏன் பேசாம இருக்காரு? இவங்க தர அந்த 2 சீட்டு 6 சீட்டுக்காக தானே பேசாம இருக்கிறாரு. அப்படியாப்பட்ட திருமாவளவனுக்கு திமுக அரசாங்கம் சீட்டு தராம இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பேசுகிறதா ஒரு தகவல் சொல்றாங்க. என்ன இருந்தாலும் திருமாவளவன் அவர்கள் இந்த அளவுக்கு வாய் மூடி மௌனமாக இருப்பது 2026 விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் பெரும் இழப்பை சந்திக்கும். ஏனென்றால் இவர்கள் தங்களுடைய இன மக்களுக்கு, சமூக மக்களுக்கு உண்மையாக இல்லாமல் ஆளும் கட்சியினருக்கு அடிவருடிகளாக செயல்பட்டதனால விளைவை 2024 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா திருமாவளவன் அவர்கள் சந்திப்பாரு. ஏன்னா 1-2 பிரச்சனை கிடையாது, தலித்துக்கு எதிரான பிரச்சனைகள் தமிழகத்துல நடக்கிறது. ஒரு பிரச்சனைக்கு கூட திருமாவளவன் குரல் கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே தலித்துக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம். இதை மறுப்பாரா திருமாவளவன்? அப்படி இருக்கும்போது இந்த திமுக கூட்டணி ஆட்சியை, இந்த திமுக அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு தான் போராட்டம் பண்ணாரு. அது கூட தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ள. ஏனென்றால் டக்குன்னு என்ன தம்மா பண்ணாரு? மது ஒழிப்பு மாநாடு வச்சார்ல, தேசிய மது ஒழிப்பு மாநாடுன்னு மாத்திட்டாரு. ஏன்னா இங்க இருக்கிற முதல்வர் மனசு கஷ்டப்பட்டா கூட்டணி சீட்டு கிடைக்காது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக திருமாவளவன் இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக எவ்வளவு சமரசம் செய்து கொள்கிறார். ஆனா என்ன சொன்னாரு மதுரையில அந்த மீட்டிங்ல? நான் கூட்டணி சீட்டே இல்லைனாலும் நான் நிற்பேன், கூட்டணியிலே இருப்பேன், நான் பொது வாழ்க்கைக்கு வந்தது வாக்குக்காக இல்ல, தேர்தல் அரசியலுக்காக இல்ல, மக்களுக்காகன்னு எவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய்ய சொன்னாரு. அப்படி உண்மையிலே திருமாவளவன் நினைத்திருந்தால் இந்நேரம் இந்த தலித் மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியை எதிர்த்து திருமாவளவன் பெருமளவு ஒரு போராட்டம் பண்ணியிருப்பார். ஏன்னா திருமாவளவன் கூட தான் 2 இடதுசாரி அமைப்புகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மக்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த திமுக அரசாங்கத்துல
காவல்துறை இந்த மாதிரி காட்டாட்சி நடத்திருக்க மாட்டாங்க. திமுக அரசாங்கத்துல குறிப்பா அந்த காவல்துறை நடத்துற விதம் பாத்தீங்கன்னா பொய் வழக்கு போடுறது, கொடூரமா தாக்குறது, எந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்டும் இல்லாம பத்திரிகையாளர்கள்ல இருந்து சாமானியர்கள் வரைக்கும் கைது செய்து அவர்களை சிறையில் அடைப்பதற்கு முன்பு வேறொரு இடத்தில் வைத்து அடித்து டார்ச்சர் பண்ணி கிட்டத்தட்ட அவங்கள மரண தருவாய் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இது எப்படின்னா அஜித்குமாரோடைய கஸ்டோடியல் டெத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு டிஜிபி, நாங்க எந்த ஸ்பெஷல் டீமும் ஃபார்ம் பண்ணல, அப்படி ஸ்பெஷல் டீம் இருந்தாலும் அதை கலைச்சிருங்கன்னு சொன்னாரு. இப்போ இந்த அன்பரசன் தலைமையிலான ஸ்பெஷல் டீம் எப்படி பாலாஜி என்ற 29 வயது இளைஞனை நைட்டு 12:30 மணிக்கு கைது பண்ணி மாதாவரம் கட்டிடத்துல வச்சு அடி அடிச்சிருப்பாங்க? அப்போ இந்த இல்லீகலான ஸ்பெஷல் டீமை ஏன் கண்காணிக்க தவறுறாங்க அந்த கமிஷனரு? அப்போ இதெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் குறிப்பா முதல்வர் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற காவல்துறைய சரியா கவனிக்காதனாலதான் இந்த பிரச்சனை நடைபெறுது. இதையெல்லாம் முதல்வர் காதுக்கு கொண்டு போக விஷயத்தை யார் பண்ணணும்? திருமாவளவன் அவர்கள் பண்ணணும். ஏன்னா அவருடைய சமூகத்துக்கு எதிராக தான் தொடர்ச்சியா நடக்குது. பொன்னேரி காவல் நிலையத்துல இது ஒரு வழக்கல்ல, இந்த மாதிரி பல வழக்குகள் பட்டியலினத்துக்கு எதிராக இன்றளவும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் இதனை எதிர்த்து திருமாவளவன் ஒரு குரல் கொடுக்கல, ஒரு போராட்டம் பண்ணல. ஏன்னா அவர் கூட்டணி ஆட்சியில பதவி வகிக்கிறார், திமுகவுடைய கூட்டணியில இருக்கிறார்ன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆனா இந்த மக்கள் திருமாவளவனை நன்கு அறிவார்கள். இந்த இந்த பட்டியலினத்து மக்கள் தங்களுடைய பாதுகாவலா நினைக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு குரல் கொடுக்காத இந்த பிரச்சனையெல்லாம் கருத்தில் கொண்டு வரப்போகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவன் இந்த திமுக கூட்டணி அரசாங்கத்துக்கு எந்த அளவிற்கு பக்கபலமாக இருந்தாரோ அதற்கான விளைவை நிச்சயம் சந்திப்பார் என்று கூறி காணொளியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.